அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ட்ரை கலர் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கருப்பு இல்லாமல் வெறும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி வந்துட்டு திருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் துருவலை வந்து நான் 3ஆக பிரிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு 3 கலர் வேணும் இல்லையா? ஸோ அதனால் 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீன் கலர் சேர்க்கணும். இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா புதினா ஜூஸ் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காமல் எடுக்கணும் புதினா ஜூஸு. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் சுகர் சேர்க்க போகிறேன். அதோட பாருங்கள், தேங்காய் துருவலோட புதினா ஜூஸ் சேர்த்து அதோட சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதோட தேங்காய் துருவலோட கேரட் ஜூஸ் கலந்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக இருக்குங்க, இன்னும் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நார்மலான தேங்காய் துருவலுங்க, கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ட்ரை கலர் ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர். தவா வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யோட வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். 1 பங்கு அரிசி மாவுக்கு 2 பங்கு பால் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஊற்றிடலாம். இதை ஆல்ரெடி சூடு பண்ணி ஆற வச்ச பாலுங்க, அதனால சேர்த்துட்டேன். இப்போ இதோட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சாச்சு. இப்போ வந்து இதோட ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ இதோட அரிசி மாவை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க, கெட்டியாக வரும். இப்போ இது நான்ஸ்டிக் தவாவில் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும், ஈஸியாக இருக்கும். கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டணுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கணும். இப்போ பார்த்திங்களா மாவு எப்படி வந்துடுச்சுன்னு? சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி இது பண்ணிக்கணும், கிண்டிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்துடணும் மாவு. கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பவுலில் நெய் எடுத்திருக்கேன். மாவு இருக்குது. இப்போ என்ன பண்ணேன்னா நல்லா உருண்டையாக நம்ம பிடிக்கணும். ஸோ அதனால் வந்து நெய்யை கொஞ்சம் கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ எடுத்து சின்னதாக எடுத்து உருண்டையாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு பாதுஷா கமுக்கோமே அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாதுஷா மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஷேப்பு நல்லா தட்டி விட்ருங்க. உருண்டை பிடிச்சிட்டு இப்படியே தட்டி விட்டிங்கன்னா பாதுஷா ஷேப்பில் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் தேங்காய் துருவலை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ நார்மலான ஒயிட் கலர் தேங்காய் துருவங்க, இதில் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை கலர் ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பாய்.